பள்ளிகளுக்கு உடனடி அங்கீகாரம், தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்க போவதாக தமிழ் ஆர்வலர்கள் அறிவித்துள்ளனர். பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த இயக்கம் சார்பில் பாரதிதாசன் பிறந்த தினமான ஏப்ரல் 29 சென்னையில் உண்ணாவிரதம் இருக்க போவதாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெறுகின்ற தாய் தமிழ் பள்ளிகள் தொடக்கம் முதல் அவங்க பள்ளி முடிகிற வரைக்கும் அவர்கள் தமிழ் வழியிலே கற்பிக்கிறார்கள். அந்த பள்ளிகளுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அரசு ஏற்பிசு அளிக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற நடுவர் அரசு அலுவலகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வணிக நிறுவனங்களுடைய பெயர்கள் அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும். இந்த சொன்ன கோரிக்கைகளை வற்புறுத்தி தான் வரும் 29ஆம் நாள் பாவேந்தர் பிறந்த நாள் என்று நாங்கள் உண்ணாநிலை நடத்துகின்றோம். குழந்தை தான் பேசுகின்ற மழலை சொற்களை கேட்டு பெற்றோரை கேட்டு நல்ல தமிழை அவர்கள் வளர வேண்டிய நிலையை மாற்றி உறவின் முறைகளை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொன்றிலேயும் அவர்கள் மம்மி என்றும் டாடி என்றும் சிஸ்டர் என்றும் பிரதர் என்றும் ஆண்டி என்றும் அங்கிள் என்றும் கிராண்ட்மா கிராண்ட்பா என்ற இந்த சில சொற்களிலேயே உறவு முறை அனைத்து முடித்து விட்டார்கள். நம்முடைய அத்தை என்றோ மாமி என்றோ சிற்றப்பா என்றோ பெரியப்பா என்றோ அண்ணன் தம்பி என்ற உறவு முழுக்க முழுக்க மாறிவிட்டன. ஆகவே தமிழ்நாட்டை மக்களை தமிழாக வாழ வைப்பதற்கு தமிழ் கல்வி மிக மிக இன்றியமையாதது. உலகமெங்கும் பரவி கிடக்கும் தமிழ் மொழியை வளர்க்கவும் காப்பாற்றவும் தமிழ் ஆர்வலர்கள் ஒன்று திரண்டுள்ளனர். வரவேற்போம்.